Chai with Chitra. எம்ஜிஆரை எப்போ முதல்ல சந்திச்சிங்க? அடேங்கப்பா, அதுதான் சார் பெரிய பெரிய விஷயம். கண்ணன் முரளி, நம்ம கண்ணன் முரளின்னு இவர் சுப்பராமனுடைய சன் அவர். கண்ணன். அப்படியா? கண்ணன் கண்ணன் சங்கர் கணேஷ் இருக்காங்கல்ல, சுப்பராமனுடைய சன்னு தான் வந்து ஒரு நம்ம மிஸ்டர் கண்ணன். கண்ணன் முரளின்னு இன்னொரு முரளின்னு அவர் ஒரு அக்காடமிஸ்ட். அவங்க 2 பேரும் சேர்ந்து கச்சேரி பண்ணுறாங்க. கண்ணன் முரளின்னு பாம்புகிற ஹோட்டலில் கச்சேரி. அப்போ நடக்கும்போது சிஎம் அப்போ அங்கிள் இவர் தான் எம்ஜிஆர் அங்கிள் வராரு. வந்து சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து உட்காந்துருக்காரு. பாட்டெலாம் போயிட்டுருக்கு. டக்குன்னு என்னை பார்த்துட்டு பப்ளு, என்னை பப்ளு செல்லமாக கூடுவாங்க இண்டஸ்ட்ரியில். நீ ஆக்ட் பண்ணுற ஆர்டிஸ்ட் இல்லை, நடித்து காட்டி ஒரு சாங்கெலாம் பண்ண அவருக்கு சந்தோஷம் இருக்கும். வெறும் பாட்டை கேட்டு போர் அடிச்சிடுவோம்ல, இது அதில் இடையில விட்டுருவாங்க அந்த சாங். சரி, டக்குன்னு போயிட்டு கமல் சார் ஆக்ட் பண்ணி அதே மாதிரி பேசி எல்லாம் பண்ண அப்படின்னு பார்த்தேன். சிரிக்கிறார். சிரிச்சிட்டு அப்படி சொன்னார். அவர் சொல்கிறாரு, நான் சாலிடாக திக்காக இருக்குது அந்த கோல்டு இது போட்டு சொன்னார். தேங்க்ஸ் அங்கிள் சொன்னார். அப்படி வந்து உட்காந்துட்டேன். சரி, அப்புறம் இப்படி யோசிச்சுட்டு இப்படி பார்த்தா என்னையே பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு சூப்பர் 2வது வாட்டி பண்ணார். தம்மு காட்டார். 2வது காட்டினார். தேங்க்ஸ் அங்கிள் சொன்னார். திரும்பி அப்படியே உட்காந்துட்டேன். அப்புறம் வேறு யாரோ வந்து பேசினாங்க. பார்த்து பேசிட்டு இப்படி பேசிட்டு திரும்பி என்னை பார்த்துட்டு அப்படி சொன்னார். 3வது வாட்டி, ஆஹா இதை விடக்கூடாது, ஓகே அங்கிள். அப்புறம் நான் பேசினேன். அவர் 3 வாட்டி பண்ணிட்டார்ல. அங்கிள் நான் மட்டும் அங்கிள் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், நீ அங்கேயே நான் வரேன், நீ அங்கேயே நான் தான் கிட்ட சொன்னார். அந்த பாட்டு முதியத்தும் அப்போ ஒரு வேறு பாட்டு இதை பாடிட்டுருக்கு. பாட்டு முதியத்தும் நான் வரேன் சொன்னார். சரி, அப்புறம் பாட்டு முடிஞ்சோன்னா கிடுகுடு புது மேலே ஓடியாந்தார். சீஃப் மினிஸ்டர் எல்லாம் அவர்கிட்ட தானே போவாங்க, எல்லாம் தேடி ஓடியாந்தார். அது ரொம்ப எனக்கு ஷாக்கு. வந்து வேலில் வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு தோளில் கை போட்டார். கொஞ்சம் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை விட்டுறாரு, அதுதான் ஒன்று மேலே தூக்கிட்டு வரோம் ஒன்று மேலே சொன்னார். தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்ஸ் அங்கிள். அவர் என்ன கூட பாருங்கள், இப்போ நான் அங்கே போயிருந்தேன்னா எனக்கு மட்டும் தான் ஃபோட்டோ கிடச்சிருக்கோம். பட் அவர் பாருங்கள், அவர் மேலே வந்தால் எல்லாருக்கும் ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லாக ஃபோட்டோ இருக்குது. அவர் உட்காந்து அப்படியே தொடர் மேலே உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துன்னா வெரி குட் சட்டி கொடுத்தாரு. அதெல்லாம் அவர் பெரிய ஒரு அதே மாதிரி சிவாஜி சார் கூட அவர் வந்து தோல் மேலே கை போட்டுக்கிட்டே தான் இருப்பார். அவர் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார், எப்படியா நடிக்கணும் எல்லாமே. அதுலேருந்து ரொம்ப பெட்டது. இளையராஜா கிட்ட பணியாற்றியதில் உங்களால் மறக்க முடியாத அனுபவம்னா எதை சொல்லலாம்? அவர் ரெக்கார்டிங் கூப்பிட்டு தான் மறக்க முடியாது. உடனே அடுத்த நாள் வந்து செல்லு எடுத்துகிட்டு வந்துரு. இப்போ செல்லு வாசிட்டு குருன்னு மலையாள படம் ஒன்று வந்து மோகன்லால் லைக் பண்ணார். பெரிய படம் அது. ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா, ஒரு 80-85 பேர் ஆர்கெஸ்ட்ரா. அது நான் வயல்ஸ் ஒரு 40 பேர் இருக்காங்க. வியோலாஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வியோலா ஒரு 20 பேர், செல்லோ ஒரு 10 பேர் செல்லோ, அப்புறம் டபுள் பேஸ் 5 டபுள் பேஸ். நான் என்ன டபுள் பேஸ் கூப்பிட்டுருக்காரு, என்னை போட்டிருக்காங்க. அப்போ வந்து நேராக வந்து பார்த்தாரு. ராஜா மியூசிக்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்துட்டு, செல்லோ சுப்பையா எங்கே 10 செல்லு கேட்டேன், 9 செல்லு தான் இருக்குதுன்னு கேட்டார். அண்ணா கிடைக்கல அண்ணே. என்னை பார்த்தாரு. நான் செல்ல வாசி தெரியும்ல ராஜான்னு. இப்போ செல்ல எடுத்துடுவார். ஓகேண்ணான்னு சொன்னேன். அவர் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் வயல் வியலாக கூட இருக்குது, நம்ம எல்லாம் வாசி பார்ப்பேன். நேராக போயிட்டா உள்ளே போட்டேன். அவர் கதவை தள்ளிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே டேஸ் உள்ள என்ன சொல்லுவாங்க கேட்டேன். வயல் வியலாக கூட இருக்குதுண்ணே, அதையும் எடுத்து வந்துருக்கேன், எல்லாத்தையும் எடுத்துடுவா சொன்னார். அன்றைக்கி போயிட்டேன் எல்லாத்தையும். அப்புறம் போயிட்டு வயல் கொடுத்தாங்க. நரசிம்ம சார் பக்கத்தில் உட்காந்துருக்கு சைடில். சவுண்டு கொடுன்னு சொன்னார். வாசிட்டேன். ஓகே டேக் ஓகே. அப்புறம் வியாலா மிக்ஸ் பண்ணோம். அப்புறம் செல்லோ மிக்ஸ் பண்ணோம். அப்புறம் டபுள் பேஸ் ஒன்றா மிக்ஸ் பண்ண 10 நாள் போகுது ரீ ரெக்கார்டிங். 3 நாள் பொறுத்த அவர் மத்தியானம் வராரு, சாப்பிட்டுட்டு வராங்க. எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. சாப்பிட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து கமெண்ட் அடிக்கிறார், உள்ளேருந்து அடிக்கிறார் கமெண்ட். என்ன தான் கரெக்டாக பண்ணுவார். இன்னும் ஆக்டர் ஷூட்டிங் போலியா, அங்கே போலியாலும் எனக்கு கேட்பார். வேறு யார்கிட்ட விளையாட மாட்டார். அந்த பெரிய பிரசாத் விட்டு விளையாடுவார். எங்கிட்ட தான் கமெண்ட் பண்ணுவார். அங்கே வந்து ஜாலியாக பேசுவார். அங்கே தான் அடிக்கிறார் ஆக்டர். ஆனால் சொல்லுங்கண்ணே, என்ன வேலை பண்ணுற திரும்ப நீ சொல்கிறாங்க. என்ன வேலை பண்ண என்னையா 4 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுன்னுக்கிறேன், டெய்லி 6 கால் ஷீட் வாங்கிட்டு போகிறேன். நீ எல்லோரும் 1.5 கால் ஷீட் தான் வாங்கிட்டு போகிறாங்க, நீ மட்டும் 6 கால் ஷீட் வாங்கிட்டு போகிற. எல்லா கண்டும் ஓபனாக தான் இருக்குது. நீ ஒருத்தர் தான் வாரி வந்துட்டு போகிற. நீ இந்தியாவில் யாருமே கிடையாது ஒன்றை மாதிரி சொல்கிறார் அவர். தேங்க்ஸ். எல்லாருக்கும் கேக் வாங்கி கொடு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஈவினிங்கே டிஃபன் வாங்கி கொடு, கேக் வாங்கி கொடு சொல்கிறேன். எல்லோரும் 100 கேக் வாங்கி எல்லோரும் கொடுத்தேன். இளையராஜாவுக்கு பர்ஃபெக்டாக வாசிக்கலன்னா கோவம் வந்துடும். கண்டிப்பாக கோவம் வரும். ஒரு வாட்டி எனக்கு அவருக்கும் ஒரு சின்ன ஒரு இது வந்துருச்சு.
எல்லாம் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. வாசித்தோடனே எல்லாம் வாசிச்சுட்ருக்கோம், எல்லாம் வாசிச்சுட்ருக்கோம். வாசிட்டு நாங்கள் மத்தியானம் வந்தவுடனே டியூன் பார்த்தா ஃபுல் ரீல் வாசிச்சாச்சு. ஆக்டர் சவுண்டு கூட வாசிட்டேன். அவர் வந்து சா பா மா கான் கொடுக்குறாரு கீபோர்டில் இருந்து அங்கேருந்து கான் கொடுக்குறாரு. நான் மான் செல்ல டபுள் பேஸில் வந்து மானா ஜி நோட்டு கான் சவுண்டு கொடுக்குறாரு அங்கேருந்து கான். நான் மா திரும்ப கால் இந்த வால் டயா நான் விளையாடுறியா கேட்டாரு. இல்லை நான் இல்லை எதுக்குல விளையாடணும் கூட்ட விளையாடலாம். அந்த நோட்டு ஜி தானே, அது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு GDAE அதுக்கு தானே வரும் அந்த ஸ்ட்ரிங்ஸு. அதான் ஜி தான் கொடுக்குறேன். நான் கான் கொடுக்குறேன். என்ன விளையாடுறீங்க என்கிட்ட? நான் இது நினச்சிட்டு இருக்கோம் வந்துடுச்சு சுருளி அடிச்சு அவருக்கு. நான் கம்மாட்டு கொடுக்குறேன். நான் திரும்ப பால் கொடுக்குறேன் கால். அவருக்கு கீபோர்டில் வாசிக்கிறேன் கால் கொடுக்குறேன். எஃப் ஷார்ப் கொடுக்குறாரு. நான் ஜி கொடுக்குறேன். அவர் எஃப் ஷார்ப் கொடுக்குறாரு ஜின்னு கொடுக்குறேன். யோ விளையாடுறதா என்கிட்ட எழுத்து இல்லை நான் விளையாட மாட்டேன்ல விளையாட மாட்டேன். ஆனால் பிரபாண்ண டக்குனு கூப்பிட்டேன் பிரபான் அண்ணா ஜி வாசிங்க சொல்கிறேன். மால் கேட்குது. கரெக்ட் தான் செல்வா வாசித்து கரெக்டு தான் சொல்கிறார். அப்போ நான் வாசிக்கிறேன். அண்ணா நீங்கள் செமிட்டோன் டவுன் பண்ணி கீபோர்டில் வச்சுருக்கீங்கண்ணே அதனால் அது கம்மியாகிடுச்சுண்ணே. ஐயோ ராஜா இல்லை கோச்சுக்காது அங்கேருந்து உண்மையாக இருந்தால் அவர் பாராட்டுவார். இல்லைன்னா 35 இயர்ஸ் நம்ம வாசிச்சிருக்கோம், எவ்வளோ படம் வாசிச்சிருக்கோம். பா என்ன மாதிரி மியூசிக் ஐயோ உட்காந்தானே கை போயிட்டே இருக்குமே. சிம்பனி மியூசிக் அப்படி எழுதியிருக்காரு இப்படி வாசிக்கிறதுல அதான் ஒரு சாதனை தானே. இப்போ நானும் ஒரு சிம்பனி பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணி லண்டனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இப்போ ஒரு மியூசிக்கு ஃபுல் ஸ்கோர் ஃபுல்லாக 32 ஸ்டேஜ் எழுதியிருக்கேன் நான். அது ஒரு மியூசிக் பண்ணி அமைச்சிருக்கேன். அது இல்லாமல் ஒரு இந்தியன் ராகத்தில் அவுட் இண்டிபெண்ட் மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க. அதுக்கு நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன் நான் மியூசிக்கு. அது சீக்வன்ஸ் பண்ணி அதில் ஃபுல்லாக அதுவும் அமைச்சிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அது இந்த மியூசிக் போட்டுட்டு அப்புறம் அந்த மியூசிக் பண்ணுவாங்க. தேவாவோட எந்த காலகட்டத்தில் பணியாற்ற தொடங்கி? தேவா சார் ஃபஸ்ட்டு பிக்சர்லேருந்து ஃபஸ்ட்டு வைகாசி பிறந்தாச்சு. ஆமாம் அப்போ வந்து ஃபுல்லாக எல்லா படத்துலையும் வாசிட்டு தான் இருக்கேன் எல்லா சாங்ஸு. இப்போ கச்சேரி கூட போயிட்டு வந்தவருக்கு. அவர் வந்து அவர் குழந்தை இப்போ ராஜானாரும் குழந்தை தான், 2 பேருமே குழந்தை தான். சிட்டாக இருப்பாங்க தவிர பட் ரொம்ப அன்பானவங்க அவங்க எல்லாமே. எல்லா மியூசிக் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா எல்லாரும் என்னை நேசிப்பாங்க. எல்லாருக்கும் குழந்த மாதிரி தான் நான் அந்த மாதிரி நேசிப்பாங்க. இவர் சாங்ஸ் எவ்வளோ சாங்ஸு எல்லாமே இங்கே பக்கத்தில் ராஜா நடக்கும், பக்கத்தில் பாஷா நடக்கும், இந்த சைடில் போல அண்ணாமலை நடக்கும். ரெண்டு பார்த்து சவுண்ட் ஓட் 2 டைட் சவுண்ட் ஓட் 2 டைட். இது இடையில ரகுமான் சார் உள்ளே போயிட்டு வருவோம். அவர் வர்றாரு அங்கே அந்த இதில் அவரு ரெக்கார்டிங் நடக்கும். இளையராஜா ரெக்கார்டிங்கும் தேவா ரெக்கார்டிங்கும் என்ன வித்தியாசம்? இவரோட செட்டப் வேறு. இவருக்கு எல்லாமே ரிட்டர்ன் ஃபுல்லாக எழுதிடுவார். இவர் எழுதிடுவார். ராஜாண்ணா ஃபுல்லாக எழுதிடுவார். அது வந்து அவங்க பிரதர்ஸ் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஒரு சாங் வந்து முரளி எழுதுவார், ஒரு சாங் வந்து சபேசன் பண்ணுவார், ஒரு ரீரெக்கார்டிங் வந்து சபேசன் பண்ணுவார், ஒரு இன்னொரு ரீரெக்கார்டிங் முரளி பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணுவார். சாங் ஃபுல்லாக டியூன் கொடுக்குறது அவர் தானே. ஆமாம். ஏஆர் ரஹ்மானுடைய பழக்கம் எப்போ ஏற்பட்டு? அது என்னன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து இங்கே வாசிப்பார் எல்லா இடத்துலையும். அப்போ வந்து ஜான்சன் மலையாளத்தில் வந்து ஜான்சன் மியூசிக் டைரக்டர். ஆமாம் ஜான்சன் வந்து பெரிய மியூசிக் டைரக்டர். அவருக்கு நாங்கள் வாசிக்கிறோம், செல்லெல்லாம் வாசிச்சுட்ருப்பேன். வாயில் வாசிக்கும் போது அவர் கொஞ்சம் லேட்டாக வருவார். அப்போ நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவார்ல அவர், திலீப் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவார், லேட்டாக வருவார். வந்தோடனே அவருக்கு நோட்ஸ்லாம் நான் தான் செல்லோ பாட்டு தான் வாசிப்பார். வேறு 100 கீபோர்டு இருப்பாங்க, பட் பேஸ் பாட்டுலாம் அவர் வாசிப்பார் அவர். அப்போ அது அந்த நோட்ஸை தமிழில் எழுதி கொடுத்துருவார் அவருக்கு. வந்து வாசிச்சுடுவார். அதே மாதிரி நம்ம ரெகுலராக எந்த மியூசிக் எடுத்து போனாலும் நாங்கள் அவர் ரமன் வருவார், அவர் திலீப் வருவாங்க. அப்போ தெலுங்கு ரெக்கார்டிங்கில் வந்து நம்ம இவர் எம் ரங்காராவ் சார், அவருக்கு பர்மனெண்ட். நான் அப்போ இங்கெல்லாம் போகும்போது இங்கேயும் போவேன், அங்கே போவேன். இப்போ அங்கே ஒரு பர்மனெண்ட் ரெகுலர் செல்லப்பிள்ளை அவங்கெல்லாம். அப்போ வந்து ஜாய் இருக்கார் மியூசிக் டைரக்டர் ஜாய், அவர் மெயின் ஃபஸ்ட்டு கீபோர்டு வருவார். அவர் வந்துட்டு அவர் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கார் மியூசிக்கு. அப்போ ஹிந்தி படம் அதுக்கு கான்டாக்ட் வந்துச்சு, பொகடையா சார். அவர் படத்துக்காக ஃபோன் வந்தோடனே டக்குன்னு நான் போகிறேன், தம்பி வருவார் அவரை வச்சு மேனேஜ் பண்ணி யாரெல்லாம் ரகுமான் மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டு போயிடுவார். ரங்கராவ் சார்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி வராது, அதை வச்சு மேனேஜ் பண்ணி நான் நாளானிக்கு வந்துடுறேன், சப்ஸ்டியூட் வச்சு. அப்புறம் ரகுமான் வாசிப்பார். இப்போ ஃபுல்லாக வாசிச்சிருந்தார், ஃபுல்லாக அவர் வாசிப்பார். நானும் செல்லு வாசிச்சிருந்தேன். அப்போ ஈவினிங் பிரேக்கில் வந்து ரகுமான் கேட்டார், பப்ளு ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, நீங்கள் வந்து வாசிக்கணும், வாசி கொடுத்துட்டு போயிடுங்களா? லேட்டாச்சும்மா, மழை வர மாதிரி வெளியே வர, நான் கொண்டாந்து விட்டுறேன், ஒரு ½ அன் ஹவரில் விட்டுறேன். அவங்க செல்லோ சோலோ
ஒரு சோலோ வாசிக்கணும் அது ஆடுதுன்னு சொன்னார். அப்படியா நான் காலைல ஒட்டுமான்னு கேட்டேன். நான் சொன்னேன் மணி 9 ஆயிடுச்சு, ½ அன் ஹவரில் விட்டுறேன் பப்ளு உங்களை. நான் சொன்னார் சரி பேமெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்குறவ செலவு காலம் கொண்டு போய் வாங்க காரில் வச்சுட்டார் அவர். எல்லாருக்கிட்ட அன்பாக ஜாலியாக இருப்பேன் நான். அப்போ லூனா இருக்குது, இப்போ லூனா ஸ்கூட்டர். ஆமாம் அது அங்கேயே விட்டுருக்கு மழை பெய்யுது விட்டுருக்கு காரில் வந்துருங்க சொல்லி நேராக கூட்டி போயிட்டேன். அவர் வீட்டுக்கு வந்துட்டு சமைச்சர போய் ஹாலிவுட்லேருந்து 2 பிரியாணி கொண்டு வந்து 2 பிரியாணி வாங்கிட்டு வந்துரு சாப்பிட்டு சொன்னேன். அதுக்குள்ளே ஒரு ராஜீவ் மேனன் வந்தார். ராஜீவ் மேனன் வந்தோடனே அந்த சாலிடர் டிவி ஆடு வி வாண்ட் சாலிடர் அது வந்து செல்ல சொல்ல வரும். அதை அப்படி வாசிக்கணும். அது அப்படியே ஃபில்அப் பண்ண போகல அச்சு விடுங்கன்னு சொன்னார். டக்குன்னு வாசிட்டேன். 5-10 நிமிஷம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படி சாப்பிடுங்க சொல்லி சாப்பிட்டு வெளியே வந்தால் நிறைய காசு கூட கொடுக்குறாங்க. என்ன மாப்பிள்ள இவ்வளோ காசு இல்லை வேணாம் அது நான் வாங்கிறது இவ்வளோ தான் இல்லை அண்ணன் கொடுக்க சொல்லி சாமி வச்சுங்கன்னு சொன்னார். சரி ஓகே வாங்கிட்டேன். அடுத்த ரெக்கார்டு இன்னொரு ரெக்கார்டு நினச்சி அப்போ வந்து படம் பண்ணிட்டார். இப்போ படம் பண்ணிவிட்டு இது 20 ரோஜா ரிலீஸ் ஆயிடுச்சு. ரோஜா ஃபுல்லாக வாசிட்டாங்க. ரெக்கார்டிங்லாம் வாசிட்டோம். அப்படியா? ரெக்கார்டிங் எல்லாம் நான் தான் வாசிச்சது. ஃபஸ்ட்டு பிக்சர்லேருந்து ஃபஸ்ட்டு பிக்சர்லேருந்து நான் தான் வாசிச்சது. ரோஜா ஃபுல்லாக நம்ம சுஜாதா ஸ்டுடியோவில் போட்டு பண்ணுவார். அது ஃபுல்லாக வாசித்தார். அப்புறம் இந்த படத்தில் டபுள் பேசிக்கிட்ட நான் தான் வாசிச்சது 20. ஆமாம். வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலாவே அந்த சாங் கண்ணிலே இவங்க ஆஷா போஸ்ட் உட்காந்துருக்காங்க பக்கத்தில். வெறும் வாய்ஸ் வருது, மியூசிக் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, ஒரு பிளக்கிங்கில் ஒன்றுமே இல்லை. அப்போ அது கேட்டு அந்த சாங் அது ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாரு. இப்போது அப்போ தான் எலக்ட்ரானிக் உள்ளே வருது. அப்போ அந்த சாங் கேட்டேன். இந்த சாங் பப்ளு இது கேட்டிங்கல்ல, பல்லவியில் ஒரு சைட் பண்ணி வாசிங்க. பம் 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 வாசிச்சேன். வெண்ணிலா வெண்ணிலா அது வாசித்தோட கரெக்டாக சிங்க் ஓகே டேக் உடனே 5 நிமிஷத்தில் ஏன்னா கண்ணிலே ஸ்லாப் பேஸ் கொடுத்தேன். சூப்பர் டேக் அப்படி எல்லாத்தையும் பல்ல வச்சாலும் வாச்சா 10 நிமிஷம் முடிச்சாச்சு. அதே ஒரு வெளியே வந்தால் நிறைய காசு இங்கே 300 ரூபா வேறு ஆர்டிஸ்ட் பேமெண்ட் கூடாது எனக்கு கொடுக்குறீங்களேன்னு சொல்லலை. வேறு யாராவது இல்லை அவர் தான் அண்ணன் தான் கொடுக்க சொன்னார் வச்சுங்க. ஏஆர் ரஹ்மானோட பல கச்சேரிகளுக்கு கூட போயிருக்கீங்களா? கச்சேரியில் வாசிச்சிருக்கோம் எல்லாமே. இப்போ எத்தனை மியூசிக் எடுக்கலாம், எம்எஸ்சிலேருந்து கேவி மகாதேவன் மாமாக்கிட்ட நிறைய ரெக்கார்டிங். மாமாக்கிட்டே? ஆமாம், கேவி மகாதேவன் நிறைய ரெக்கார்டிங் வாசிச்சிருக்கேன். தெலுங்கு ரெக்கார்டிங் ஃபுல். தெலுங்கு அப்போ என்னை கூப்பிட்டு ஒரு வாட்டி மத்தியானம் எல்லாம் பிரேக்கில் போனாங்க. மாமா கூப்பிட்றாரு, அப்படி கூப்பிடுவார். யாரும் அது பார்த்தா மாமா உட்காந்துருக்காரு கேவி மகாதேவன். வான்னு கூப்பிட்டார். என்ன மாமா இல்லை ஏதோ தப்பாக படித்தலாம் தான் இல்லை உன்னை பார்த்தா அந்த காலத்தில் என்ட்ரி டேனியல் ஞாபகம் வருது, பெரிய வயலினிஸ்ட்டு. அவர் புதிய பறவைலாம் அவர் தான் அரேஞ்ச் பண்ணார். அவர் எல்டிசிஎல் மியூசிக்கில் அவர் மாதிரியே இருந்துச்சு. அந்த ஸ்டைல்லாம் நல்லா இருக்குது. வெரி குட். எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஒரு பக்கம் என்ட்ரி டேனியல், இன்னொரு பக்கம் மங்களமூர்த்தி. கரெக்ட். புதிய பறவையில் அவர் தானே என்ன அரேஞ்ச்மெண்ட்டு, என்ன மியூசிக் பா, எல்லாம் குட் மியூசிஷியன்ஸ். அப்போ அந்த அப்படி ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா இருக்கும். இப்போ ஆர்கெஸ்ட்ராவே இல்லையே சார், எல்லாமே மிக்சிங் தானே இப்போ பண்ணிகிட்ருக்கோம்ல. இப்போ ரஹ்மான் சார் ரெக்கார்டிங் வாசித்தோம். அப்புறம் இவர் இமான் சார் ரெக்கார்டிங் போச்சு. இப்போ இவர் மிஸ்கின் படம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ட்ரெயின் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மியூசிஷியன். ஆமாம், அதில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவரை மிஸ்கின் தானே மியூசிக் டைரக்டர். அவர் தான் மியூசிக் டைரக்டர். ஃபுல்லாக பேஸ் ஃபுல்லாக அடிச்சு வாசித்தோம். ஃபுல்லாக அதுக்கு நல்லா பண்ணார். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு மியூசிக்கு. நீங்கள் பல இசையமைப்பாளர்கிட்ட பணியாற்றிருக்கீங்க. ஒரு இசையமைப்பாளராக மிஸ்கின் எப்படி பார்க்குறீங்க? பெஸ்ட்டு தானே மியூசிக் கொடுக்குறாருல்ல அவர் அந்த ஸ்பாட்டில் கொடுக்குறாருல்ல. இந்த ட்ரெண்டுக்கு இப்போ எப்படி இருக்குது, அது அவருக்கு என்ன தோணுதோ அது கொடுக்குறாரு. அதான் நான் க்ரியேட்டிவ் ஐடியாஸ். அவர் இப்போ ராஜா என்ன பண்ணுறான்னா அதே மாதிரி கொடுக்குறதுக்கு 10 பேர் பண்ணால் இதில் ஒரே மாதிரி தான் இருக்கும்ல. தனி அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க கொடுக்குறாங்க. இல்லை சொல்கிறீங்க, அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்க கொடுக்குறாங்க, அவங்கவுங்க ஷைன் ஆகுறாங்க. அது ஹிந்தியில் யாருக்கு வச்சுருக்கீங்க? ஹிந்தி லட்சுமிகாந்த் பேர்லர் வந்தார். இங்கேருந்து பண்ணார். அவர் படம்லாம் நாங்கள் தான் வாசித்தது ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா போட்டு. அப்போல்லாம் ஃபுல்லாக இருக்கும்ல. லட்சுமிகாந்த் கொஞ்சம் பிடிவாதமான ஆள் இல்லை. லட்சுமிகாந்த் ஆமாம், அவர் டியூன் தான் போடுவார். பட் அரேஞ்ச் பண்ணுறது பியானோவில் உட்காந்தோம்னா ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி மியூசிக் பண்ணி கொடுப்பாரு. ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வாசிப்பாங்க. அது அந்த மாதிரி ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா இப்போ இங்கே போயிடுச்சுங்களே. அது சிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுங்க. எல்லாம் இது லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தாங்க அது. அது கரெக்ட் இல்லை, அதனால தான் இப்போ நிறைய இப்போ ஸ்டுடியோ இப்போ 4-5 ஸ்டுடியோ வந்திருக்கு.
எல்லாமே ஆர்கெஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ தமிழ் நிறைய யூஸ் பண்ணுறாரு ஆர்கெஸ்ட்ரா. ஃபுல்லாக 45 பேர் 60 பேர் யூஸ் பண்ணுறாரு. ராஜா யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் ரஹ்மான் இவர் ஹாரி ஜெயராஜ் எங்களுக்கு தான் வாசிச்சிருந்தாங்க. அவங்க ஸ்டுடியோ நல்லாயிருக்கு. அவர் நல்லா யூஸ் பண்ணுறாரு. ஹாரி ஜெயரோட வாசிச்ச அனுபவம் அவர் தான் ரஹ்மான் தானே ஃபுல்லாக வாசிச்சிருந்தார். அவர் ஃபுல்லாக அவர் இது இந்த படம் பிரபுதேவா படம்லாம் அவர் தான் அது கடிங்க மேலே சிக்னல் அவர் தான் ப்ரோக்ராம் பண்ணுவார். அப்போல்லாம் ப்ரோக்ராம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம், வெளியே வெயிட் பண்ணுவோம். அப்புறம் மியூசிக் வரும், அது அப்படியே வாட்ச் பண்ணாங்க. இப்போ அவர் படம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாங்க. மின்னலேருந்து எல்லா படமும் வாசித்தோம். ஒரு ட்ராக் எடுத்தோம்னா அந்த ட்ராக்கோடு விட்டுடணும். அப்போ தான் அந்த பியூட்டிஃபுல் கிடைக்கும். இங்கே மேலே பிளானிங் பண்ணுறதுக்காக டபுள் ட்ராக்கு 3 ட்ராக் 4 ட்ராக் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து ஃப்ளாஞ்ச் ஆகிடுது. ஃப்ளாஞ்ச் ஆகாமல் ஒரிஜினல் டோன் போயிடும். அவர் அப்படி இருக்க மாட்டார், ஒரே டேக் தான். மாமா கேவி மாமா எம்எஸ்சியில் எப்படியே எடுத்தாங்க. அந்த சாங்கில் இப்போ கூட எப்படி இருக்குதுங்க இல்லை, அது மாதிரி தான் அவர் எடுப்பார். ஆமாம், இவங்க ஹெவியாக வேணும்னு சொல்லிட்டு மேலே மேலே ட்ராக்கு இது பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க. லெஃப்ட் ரைட் வேணும்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அவர் ஒரே டேக் தான் எடுப்பார். பட் கிளியராக இருக்கும், நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படி ஒரிஜினல் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் இது நம்ம பியூர் தேன் அப்படியே நல்லா திக்காக இருக்கும். அந்த மாதிரி அப்படியே வரும், டோன் அப்படியே வெளியே வரும். மற்றதெல்லாம் சக்கரை இது மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம வெள்ளத்தில் மிக்ஸ் பண்ணி தேனில் இது பண்ணிட்டாங்கன்னா மாறிடுதில்ல, அந்த மாதிரி மியூசிக் இதாகிடுது. அந்த ஒரிஜினல் குவாலிட்டி போய்டும் டோன். ஆனால் அப்ராட்டில் எல்லாமே ஒரிஜினல் தானே பண்ணுறாங்க. ஃபுல்லாக சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணுறாங்க, ஃபுல்லாக இதாக வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஆக்சுவலி இந்த ட்ராக் இதெல்லாம் வந்ததே வந்து மியூசிக் கேட்கறதுக்காக தான் பண்ணுது. இப்போ எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அதை போட்டு கேட்கறதுக்காக கேட்டுட்டு அந்த ஆர்கெஸ்ட்ரா வச்சு வியன்னா சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணணும் அப்படி பண்ணாங்க. இது என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து அதே இதை எடுத்துட்டாங்க. அதே ட்ராக்கை போட்டு படத்தில் சாங் விட்டுட்டாங்க. செலவு பண்ணணும், நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டாங்க. அனிருத்தோட பணியாற்றிய அனுபவம் அப்படின்னு அவங்க இப்போ ஒரு மாடர்ன் ட்ரெண்டில் பண்ணிட்டு இருக்காருல்ல. இப்போ ட்ரெண்டு பசங்களுக்கு ஓகே, பட் அதில் ஏதாவது ஒரு மெலடி வந்தால் தான் உள்ள ஹார்ட் டச் பண்ணுவோம். எல்லாமே ஃபாஸ்ட் சாங் இப்போ பண்ணுறாங்க எல்லாமே. ராஜன் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவரை ஃப்ரீயாக விட்டதுனால தான். கதை சொல்லிட்டீங்களே, இந்த வாங்கிக்க மியூசிக் கான்ட்ரவர்சி ஆச்சு. பாலச்சந்திர சார்கிட்ட இது பண்ணும்போது வந்தார். இங்கே இளைஞர்களுக்கு இசையில் ஆர்வம் அந்த அளவு இருக்கா? மேலே நாடு மாதிரி இங்கே இப்போ ஆயிடுச்சு. இப்போ இங்கே நமக்கு கொண்டு வரணும். இங்கே அது கம்பல்சரி பண்ண ஒரு பாடம் வந்து மியூசிக். ஜப்பானில் பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே வாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க மியூசிக். அது கொடுத்தாவே உங்களுக்கு எந்த வியாதியும் போயிடும். ஏன்னா எல்லாம் செல்லை போய் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ பசங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.